சுதந்திர தின வாழ்த்துக்கள் இல்லை. தனி ஒரு மனிதனுடைய சுதந்திரத்துக்குள்ளே மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது கூட இந்த தேசிய கொடிக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை நான் நினைக்கிறேன். பணக்காரன் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும், அரசியல்வாதிகள்லாம் விட்டுடுங்க. ஆனால் பைத்தியக்காரன் ஆகிறது 10 நிமிடத்தில். இது எங்கேருந்து தோணுச்சுன்னா, நிறைய சமீபத்தில் சில தொலைக்காட்சி சேனல்களில் சில நிகழ்ச்சிகள் அதில் தன்னுடைய வறுமையை அசை போட்டபடி ஒரு நடுத்தர வயது மனிதர் போயிட்டுருக்காரு. சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னோடனே அவருக்கு புரியுது நம்மளை வச்சு ஏதோ கலாட்டா பண்ணுறாங்கன்னு. அவர் முகமெல்லாம் ஒரு மாதிரி இறுகி போகுது. அப்புறம் சரி இது ஒரு வகையான ரவுடிசம் புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிராஸ் பண்ணி போகிற விட மாட்டேங்கிறாங்க. சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இவங்க கேட்க இதை வேறு வழியே இல்லை அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையெழுத்து போகிறாரு. கையெழுத்து போட்டோன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் திருன்னு பார்க்குறாரு. அப்புறம் திடீர்னு இன்னும் 2 பேர் வராங்க. சாரோட ஒரு ஃபோட்டோ அப்படின்னா எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. அவர் அப்படி பார்க்குறாரு. அப்புறம் அப்படி வழிகிறாரு. சிரிக்கிறதா இல்லையான்னு தெரியல. அவர் ஃபேஸே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுது. அப்புறம் அவர் அப்படி தேங்க்யூ சார் அப்படின்றாங்க. இதை அப்படியே சேனலில் என்ன பண்ணுறாங்க, இங்கே அங்கங்கே அந்த தாளிக்கும் போது கடுகு உளுத்தம் பருப்புலாம் போடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சிரிப்பு சத்தம் நடுவோட ஹான்னு ஒரு சிரிப்பு சத்தம், கிளாப்ஸ் இதெல்லாம் போட்டு சேனலில் காட்டுறாங்க. இதை எல்லாரும் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன் அந்த மனுஷனுடைய மனநிலையோடு கொஞ்ச நேரம் அவனை பின்தொடர்ந்து போகிறேன். போனால் அவன் அப்படி சுற்றி பார்க்குறான். அங்கே எவ்வளோ பேர் நம்மளை பார்த்து ரோட்டில் சிரிச்சிருப்பாங்க. இன்னும் கிராஸ் பண்ணி போகும்போது அங்கேருந்து 2 பேர் பார்க்குறாங்க, அங்கேருந்து 2 பேர் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் ஆன ஆள் மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிற அன்றைக்கி ஒருவேளை அவர் வீட்டில் இருந்தார்னா அந்த நிகழ்ச்சியை பார்க்குற அவருடைய குழந்தைங்க அவர் ஒரு மாதிரி பார்க்கும். என்னடா அப்பா இப்படி அப்பா வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பார்வை அவரை ரொம்ப கூணி குறுக போக செய்யும். அது எவ்வளோ நேரம் அந்த மைண்டை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக மனநிலை பிழற்சிங்கிறதே என்னென்னா ஒரு வினாடிக்குள்ளே கூட நடந்துடலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவருடைய மனநிலையில் ரொம்ப ஒரு கஷ்டமும் சிரமத்தையும் அவர் அனுபவிக்கிறார். சில பேர் அதுலேருந்து மீண்டும் வந்துடலாம். சில பேருக்கு அது திரும்பி வரும். இப்போ எனக்கே கூட நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக பேசிக்கலாம்னு நினச்சா அது எனக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி வரும், ஐயோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்ட்டு. அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கைக்குள்ள மனநிலையில் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம யார்? இப்போது நானும் மிஸ்டர் வடிவேலும் காமெடி பண்ணுவோம். சேனல் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை டாக்டர்ஸ் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுடைய அந்த காமெடி நீங்கள் வடிவேலை பாடாப்படுத்துறதுக்கு பாருங்கள், அது பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கூட சம்டைம்ஸ் களைப்பை போக்குற ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அதுன்ட்டு உண்மைதான். நகைச்சுவைங்கிறது ஒரு நிச்சயமாக கிடைக்காத அரிதான ஒரு அருமருந்து. ஆனால் நானும் வடிவேலும் நடிக்கிறதுக்கு காசு வாங்கிடுறோம். அதை ஒளிபரப்புறதன் மூலமாக சேனல்ஸ்க்கும் அதுக்காக பணம் சம்பாதிக்கிறாங்க. யாருக்குமே நஷ்டம் இல்லாத ஒரு சந்தோஷம் ஒளிபரப்பாகுது. ஆனால் இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேங்களா, அந்த மனிதர் யாருன்னே தெரியாது. அவருக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இருக்கான்னு தெரியாது. இப்போ விலைவாசி ஏறி இருக்கிற லெவலில் அவரால் கேஸ் ஸ்டவ்வா இல்லாட்டி வெறும் அடுப்பை வச்சு பற்ற வைக்க போகிறாங்களான்னு தெரியல, விறகு வச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் எந்த பைசாவும் வாங்காத ஒரு மனுஷனுடைய மனநிலை மாற்றத்தில் ஏற்படுற குழப்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காமெடி ஷோ பண்ணுறது சில சேனல்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நான் பேங்கியன் மாதிரி சில அமைப்புகள் இந்த மனநிலையில் குழப்பம் வந்தவங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் சீராகிறது எப்படி அப்படின்னு. ஆனால் அதை மக்கள் மூலமாக தான், சராசரி மக்கள் தான் அவங்களை கிண்டல் பண்ணியோ இல்லாட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு காதல் தோல்வி இந்த மாதிரி நிறைய குழப்பத்தினால இவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்காமல் இருக்கிறது பொதுமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி முகாம் பேங்கியன் மாதிரி அமைப்புகள் செய்யும்போது நானும் போய் அங்கே வாய்க்கிழிய மைக்கு விரியெல்லாம் பேசியிருக்கேன். நான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, வெளியிலிருந்து இல்லை, நம்ம ஹாலுக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் இப்படி ஒரு அராஜகம் நடந்துட்டுருக்கு. இதை நான் அராஜகம், ஒரு வகையான வன்முறை, இதோட பின் விளைவுகள் தெரியாமல் கூட அவங்க பண்ணலாம். அதை நான் அவங்க தெரிஞ்சே செய்கிறாங்கன்னு சொல்லலை. பட் இப்படி ஒரு விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 100 பேர் சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சியை எடுத்துட்டிங்கன்னா அதில் யாரோ ஒருத்தருடைய மனநிலை பாதிக்கப்பட்டால் கூட டெஃபினட்டாக அது ஒரு வன்முறை செயல் நான் சொல்வேன். திரைப்படங்களில் இருக்கிற நகைச்சுவை எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, அதை போட்டு நம்ம காசு சம்பாதிக்கலாமே தவிர இந்த மாதிரி ஒரு மனுஷனோட மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நிகழ்ச்சி வரதா இருந்தால், குடைக்குள் மழைன்னு ஒரு படம், அந்த படம் இதே மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து தான் இப்படி ஒரு பாதிப்புக்குள்ளான ஒருத்தனை கதாநாயகனை வச்சு குடைக்குள் மழைன்னு ஒரு படம் எடுத்தேன். ஆனால் அதில் என்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டது, அதன் மூலமாக மனநிலையும் பாதிக்கப்பட்டது. அது ஒரு விஷயம். அப்போது நான் சேனல்களுக்கெலாம் நிறைய சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோட அடிப்படையை நான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்து இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் செஞ்சேன். எல்லா சேனல்களும் அதுக்கு மரியாதை கொடுத்து உடனடியாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறுத்தினாங்க. அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்கார் கிடைச்சதுக்கு சமம். ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு சின்ன மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியுதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நடத்துகிற சேனல்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், அதையும் மீறி இது தொடருமே ஆனால்
நிச்சயமாக மாணவர்கள்ன்ற ஒரு பெரிய மாபெரும் சக்தியை வச்சுக்கிட்டு அதையே மேடையாக்கி இதுக்கு நான் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நான் முயற்சி பண்ணுவேங்கிறத ரொம்ப பணிவன்போடு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த விஷயத்தை இன்றைக்கி காலையில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு கடிதத்தை அவங்க கையில் சேர்த்துருக்கேன். அதனால் மறுமுறையும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உடனடியாக தடை செய்யணுங்கிறது. இல்லைன்னா அதுக்கான ஒரு போராட்டத்தை நான் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால் அன்பு கூர்ந்து நீங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் தவிர்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.